ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற தாயும் அவரது மகள் காவியாவும் வசித்து வந்தனர். மீனாட்சி கூலி வேலை செய்து காவியாவை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார். காவியாவிற்கு சிறு வயதிலேயே ஓவியம் வரைவதில் அதிக ஆர்வம். பள்ளியில் நடந்த ஓவியப் போட்டியில் கலந்து கொள்ள அவளுக்கு விலை உயர்ந்த வண்ண பென்சில்கள் தேவைப்பட்டன. ஆனால் அன்றைய உணவிற்கே கஷ்டப்படும் நிலையில் இருந்த மீனாட்சியால் அதை வாங்கி கொடுக்க முடியவில்லை. மகள் வருத்தப்படுவதைக் கண்டு மீனாட்சி தன் ஆசையாக சேர்த்து வைத்த பழைய பித்தளை பாத்திரத்தை விற்று அன்றை மாலையே ஒரு அழகான வண்ண பென்சில் பெட்டியை வாங்கி கொடுத்தார். காவியாவும் அந்த போட்டியில் முதலிடம் பிடித்தார். காலங்கள் உருண்டோடினர். காவியா படிப்பு முடித்தார். ஒரு பெரிய நகரத்தில் நல்ல வேலையில் சேர்ந்தார். இப்போது அவளிடம் எல்லா வசதிகளும் இருந்தன. அம்மாவையும் தன்னுடனே நகரத்திற்கு அழைத்து சென்றார். ஆனால் மீனாட்சிக்கு வயது முதிர்வால் அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போனது. ஒரு நாள் இரவு காவியா அலுவலக வேலையாக மிகவும் மும்மரமாக இருந்தார். அப்போது அவளது அறைக்கு வந்த மீனாட்சி, காவியா, தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் தைலம் தடவி விடுறாயா என்று கேட்டார். ஆனால் வேலை பளுவில் இருந்த காவியா சலிப்புடன், அம்மா, ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்களே தேய்த்து கொள்ளுங்க என்று கூறிவிட்டாள். மீனாட்சி அம்மாவும் அமைதியாக சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து மனசாட்சி உறுத்த காவியா அம்மாவின் அறைக்கு சென்றார். அங்கே மீனாட்சி தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் அருகிலே ஒரு பழைய டைரி இருந்தது. அதில் காவியா சிறியதாக இருந்தபோது வரைந்த முதல் ஓவியம் ஒட்டப்பட்டிருந்தது. அதன் கீழே மீனாட்சி இப்படி எழுதியிருந்தார்: இன்று என் மகள் முதல் பரிசு வாங்கினாள். அவள் கைப்பிடித்து அந்த வண்ண பென்சில்களை வாங்கி கொடுத்த போது என் கையில் இருந்த காயத்தை விட அவளது முகத்தில் இருந்த சிரிப்பு எனக்கு பெரிய மருந்தாக இருந்தது. அதை படித்த காவியா கதறி அழுதாள். தன் அம்மா தன் வளர்ச்சிக்காக எத்தனை வழிகளை பொறுத்து கொண்டார் என்பதையும், இன்று தன் அம்மா ஒரு நிமிடம் ஒதுக்கி அவர்களுக்கு உதவி செய்ய மறுத்ததையும் நினைத்து வருந்தினார். காவியா ஓடி வந்து தன் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டார். அன்று முதல் எவ்வளவு வேலை இருந்தாலும் தன் அம்மாவின் அன்பிற்கும் அவருடைய தேவைகளுக்கும் முதல் முன்னுரிமை கொடுத்தார். பெற்றோர்கள் நமக்காக செய்த தியாகங்கள் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவை நமது பணமோ வசதியோ அல்ல, நாம் ஒதுக்கும் ஒரு சில நிமிடங்கள் நேரமும் தான்.